அரசியலின் சாணக்கியர், இந்தியாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டீஷியன் மற்றும் மாஸ்டர் மைண்ட் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் அமித்ஷாவின் முழு அரசியல் பயணம் குறித்து முழுமையாக பார்க்கலாம். வாருங்கள். சதுரங்கம் அது ஒரு விளையாட்டு மட்டுமல்ல. அதில் காய்களை நகர்த்துவது மட்டும் போதாது, முழு பலகையையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நகர்வுக்கும் முன் பல நகர்வுகளை கணிக்க வேண்டும். இறுதியில் இலக்கு ஒன்றே, வெற்றி உங்களுடையதாக இருக்க வேண்டும். அதே கதைதான் அரசியலிலும். வேறுபாடு என்னவென்றால், சதுரங்க பலகை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அரசியல் பலகை பெரும்பாலும் திரையின் பின்னால் அமைக்கப்படுகிறது. அந்த பலகையை அமைதியாக கூர்மையான சிந்தனையுடன் நடத்துபவரை மாஸ்டர் மைண்ட் என்று சொல்வார்கள். இந்திய அரசியலில் அந்த சொல்லுடன் இணைக்கப்படும் பெயர் அமித்ஷா. சிக்கலான சூழ்நிலைகளில் கூட தன்னை நிரூபித்தவர். கடினமான காலகட்டங்களில் கூட கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்தவர். ஆனால் இங்கே ஒரு கேள்வி, அவரிடம் அதிகாரம் இருப்பதால் அவர் சக்தி வாய்ந்தவரா, அல்லது அவர் சக்தி வாய்ந்தவர் என்பதால் அதிகாரம் அவரை தேடியதா? சத்தமில்லா அரசியல். 1964 அக்டோபர் 22 குஜராத் மாநிலத்தின் மன்சா என்ற சிறிய நகரில் பிறந்தார் அமித்ஷா. ஒரு நடுத்தர குடும்பம். அவரது தந்தை PVC குழாய் வியாபாரம் செய்தவர். அம்மா ஒரு இல்லத்தரசி. அரசியலுடன் நேரடி தொடர்பே இல்லை. 1982 RSSல் இணைந்தார். அங்கே அவரை சந்தித்தார் ஒருவர். அவர் பெயர் நரேந்திர மோடி. அந்த சந்திப்பே அரசியல் தீபத்தை அவருள் ஏற்றியது. ABVPயில் சேருமாறு கூறிய ஆலோசனை அவரது வாழ்க்கையை மாற்றியது. 1997 முதன்முறையாக குஜராத்தின் சர்கேஜ் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். குஜராத் மாடல் அமைப்பிலிருந்து ஆட்சி வரை 1998, 2002, 2007 தொடர்ந்து வெற்றி. 2002 மோடி முதல்வராக பதவியேற்ற போது கட்சியின் உள்ளக சமநிலை, நிர்வாக கட்டுப்பாடு, தேர்தல் வலிமை, இந்த மூன்றையும் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அங்கே முக்கிய பங்கு வகித்தவர் அமித்ஷா. மோடியின் கவர்ச்சி இருந்த இடத்தில் ஷாவின் திட்டம் இருந்தது என்று கூறப்பட்டது. சர்ச்சைகளும் சவால்களும். 2005 சோக்ராபுத்தீன் என்கவுண்டர் வழக்கு. 2010 உள்துறை அமைச்சராக பதவியில் இருந்து விலகல், கைது, சிறை வாழ்க்கை. பலருக்கு இது முடிவு ஆகியிருக்கும். ஆனால் அமித்ஷாவுக்கு அது திருப்பு முனை, அரசியல் எழுச்சி. 2014 பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் வேட்பாளராக மோடியை அறிவித்தது. அமித்ஷாவுக்கு மேற்கு உத்தரப்பிரதேச பொறுப்பு. பூத் மட்ட மேலாண்மை, தரவு அடிப்படையிலான அணுகுமுறை, வீடுதோறும் பிரச்சாரம். விளைவு, உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்களில் 73 வெற்றி. மொத்தமாக 282 இடங்கள். முழு பெரும்பான்மை அரசு. பின்னர் அவர் கட்சியின் தேசிய தலைவரானார். அவரது மந்திரம் பூத் வெல்லுங்கள், தேர்தல் வெல்லுங்கள். அரசியலின் சாணக்கியர். 2017 உத்தரப்பிரதேச தேர்தல். முதல்வர் வேட்பாளர் இல்லாமல் திட்டமிட்ட தேர்தல், வரலாற்று வெற்றி. அதே முறை வடகிழக்கு மாநிலங்களிலும் திரிபுரா, மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம் வெற்றி. 2019 303 இடங்கள். அமித்ஷா காந்தி நகர் தொகுதியில் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி. சக்தி வாய்ந்த உள்துறை அமைச்சர். 2019 உள்துறை அமைச்சராக பதவியேற்றார். தேசிய பாதுகாப்பு அமைப்பு அவரது கட்டுப்பாட்டில். 2019 ஆகஸ்ட் 5 அரசியல் அமைப்பு சட்டம் 370 நீக்கம். டிசம்பர் 2019 CAA அமலாக்கம். புதிய குற்றவியல் சட்டங்கள், சைபர் பாதுகாப்பு வலுப்படுத்தல், எல்லை கிராமங்களுக்கான வைப்ரண்ட் வில்லேஜஸ் திட்டம், நக்சலிசத்துக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள். கூட்டுறவுத்துறையில் மாற்றம். மோடி அரசில் முதல் முறையாக கூட்டுறவு அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. அதன் பொறுப்பு அமித்ஷாவுக்கு. தேசிய கூட்டுறவு கொள்கை. 63,000க்கும் மேற்பட்ட PACS கணினிமயமாக்கல், கூட்டுறவு வங்கிகள் வலுப்படுத்தல், உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டம், மேலும் பாரத் டாக்ஸி போன்ற புதிய முயற்சிகள். அமித்ஷா அதிகாரம் காரணமாக சக்தி வாய்ந்தவரா, அல்லது அவர் இருப்பதால் அந்த அதிகாரமே சக்தி வாய்ந்ததா? அமைப்பு, கணக்கு, கட்டுப்பாடு
இந்த மூன்றையும் ஆயுதமாக மாற்றியவர். இந்திய அரசியலின் சதுரங்க பலகையில் கடைசி நகரை கணக்கிட்டு வைக்கும் வீரர் அமித்ஷா.